திமுகவில் தியாகி என்ற பட்டத்தை பெற்றவர் செந்தில் பாலாஜி. அப்பட்டத்தை கொடுத்தவர் ஸ்டாலின். ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஜாமீன் அமைச்சர் என்று கொடுத்த பட்டம்தான் இப்போது அவருக்கு நிலைத்து விட்டது. இதனால் செந்தில் பாலாஜி கொதிப்பில் இருக்கிறார். அவர் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார். செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றி உள்ளார். இது வழக்காக உருமாறி உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளது. இதனால் அவர் ஜாமீனிலிருந்து தப்புவாரா, அதோடு அமைச்சர் பதவி நிலைக்குமா என்ற கேள்வி தொங்கி நிற்கிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் வெளிவந்த உடனே அமைச்சராக நியமிக்கப்பட்டதை கேள்விக்கு உட்படுத்தியதோடு அது தொடர்பாக விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம். இதனால் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவிக்கு சிக்கல் எழும் என்ற பேச்சு அரசியல் களத்தில் அனலடிக்க தொடங்கி இருக்கிறது. சட்டவிரோத அபாலா தடுப்பு சட்டத்தில் 2023 ஜூலை 14 அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவர் 15 மாதங்கள், அதாவது 472 நாட்களுக்கு பிறகு கடந்த செப்டம்பர் 26 ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். சிறையிலிருந்து வெளிவந்த 2 நாட்களே அவரை அமைச்சராக்கினார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அப்போதே இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தொடர்பான பண மோசடி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட சென்னையை சேர்ந்த விஜயகுமார் உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதும் அவருக்கு உடனடியாக மீண்டும் அமைச்சரவை இடம் வழங்கி இருக்கிறார் தமிழக முதல்வர். இதன் மூலம் காவல்துறை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வருடன் செந்தில் பாலாஜி நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் என்பது தெரிகிறது. ஆகவே செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கு விசாரணை நியாயமாக நடைபெறாது. அரசு இயந்திரத்தின் மீதும் காவல்துறையிலும் செல்வாக்கு படைத்த மூத்த அமைச்சராக செந்தில் பாலாஜி இருக்கிறார். இதனால் என்னை போன்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய தீர்ப்பை திரும்ப பெற்று அவரது ஜாமீன் மேல்முறையீட்டு மனுவை மீண்டும் விசாரித்து உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த புகார் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அபய் எஸ் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அமர்வு டிசம்பர் 2 அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ரா, வழக்கறிஞர் ராம் சங்கர் ஆகியோர் செந்தில் பாலாஜி அமைச்சரானதால் விசாரணை பாதிக்கப்படுகிறது என்றால் அமலாக்கத்துறையே நீதிமன்றத்தை நாடியிருக்கும். அப்படி எதுவும் நடக்கவில்லை. இந்த வழக்கு அரசியல் உள்நோக்கத்துடன் முகாந்திரம் இல்லாத இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டனர். ஆனால் மனுவை தள்ளுபடி செய்ய மறுத்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜி மீண்டும் முக்கிய துறையின் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இதனால் விசாரணை பாதிக்கும் என மனுதாரர் தனது நியாயமான அச்சைத்தான் வெளிப்படுத்தி உள்ளார். இந்த வழக்கில் சாட்சியங்களுக்கு அழுத்தம் இருக்கிறதா என்று விசாரிக்கப்பட வேண்டும். ஜாமீன் பெற்ற உடனே அமைச்சராக பதவியேற்றது ஏன் என்று செந்தில் பாலாஜியிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் அறிவுறுத்தியதோடு விசாரணை டிசம்பர் 13 தள்ளி வைத்தன. இதையடுத்து அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் உச்ச நீதிமன்றத்தின் கண்டனத்தை கருத்தில் கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் முதல்வரே அவரது அமைச்சர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என விமர்சிக்க தொடங்கினார்கள். உச்ச நீதிமன்ற உத்தரவு குறித்து வழக்கறிஞர் சிலரிடம் பேசினோம். செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை நாங்கள் கொடுத்த உத்தரவை மாற்ற மாட்டோம் என்று நீதிபதிகள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். எனவே அவரது ஜாமீன் உத்தரவு திரும்ப பெறப்படாது என்பது தெளிவாகிறது. பொதுவாக ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் சிறையில் இருந்து ஜாமீன் பெற்று வெளியே வந்தால் சாட்சியத்தை கலைத்து விடுவார் என்ற சந்தேகம் எழுந்தால் ஜாமீன் கொடுக்க மாட்டார்கள். செந்தில் பாலாஜி வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் 2000 பேரையும் விசாரிக்க வேண்டியிருக்கு. இன்னும் விசாரிப்பதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதை விசாரிக்க தொடங்கினாலும் அது முடிய பல ஆண்டுகள் ஆகிவிடும். எனவே அவரை செந்தில் பாலாஜி சிறையில் வைக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஜாமீன் என்பது ஒருவருக்கு அரசியலமைப்பு சட்டம்
கொடுத்திருக்க அடிப்படை உரிமை என்பதையெல்லாம் சுட்டி காட்டிதான் அவருக்கு ஜாமீன் அளித்தது உச்சநீதிமன்றம். அதே சமயம் செந்தில் பாலாஜி தரப்பு ஜாமீன் கோரும்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை, எனவே அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியங்களை கலைக்க மாட்டார் என்ற வாதத்தை வைக்க அதையும் கருத்தில் கொண்ட ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனால் செந்தில் பாலாஜி வெளியே வந்ததும் அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டு முன்பை விட அதிகாரம் மிக்கவர் மாறிவிட்டார். எனவே உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீனுக்காக செந்தில் பாலாஜி தரப்பு வைத்த வாதமே அடிபட்டு போகிறது. இது உச்ச நீதிமன்றத்தையே ஜாமீனுக்காக ஏமாற்றியது போல் ஆகிவிட்டது. இதைதான் உச்ச நீதிமன்றத்தின் கேள்விகள் வெளிப்படுத்துகின்றன. முன்னாள் அரசு தரப்பு வழக்கறிஞர் சிலரிடம் இந்த விவகாரம் குறித்து கேட்டும் சில விவகாரங்கள் நீதிமன்றம் நேரடியாக சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தபோது அதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது குறித்து நாங்கள் தலையிட முடியாது. கீழ்நிலை அரசு ஊழியர் 48 மணி நேரத்துக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்கள் பணியிட நீக்கம் செய்யப்படுகிறார்கள். ஆனால் சிறைக்கு சென்று 230 நாட்களுக்கு மேலாகியும் எப்படி செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்கிறார்? இதன் மூலம் அரசு பொதுமக்களுக்கு என்ன செய்தி சொல்கிறது என நாசுக்காக சுட்டி காட்டியது. இதை அடுத்தே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இப்போதும் முதல்வரின் அரசியத்தை தலையிடாமல் செந்தில் பாலாஜி மீண்டும் அதே அதிகாரம் மிக்க அமைச்சர் பதவி கொடுத்திருப்பதை நாங்கள் எப்படி ஏற்க முடியும் என அரசு நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கு. இதனால் தேவையில்லாத விமர்சனங்கள் எழும். அதற்கு முதல்வர் இடம் கொடுக்காமல் செந்தில் பாலாஜி அமைச்சரிலிருந்து நீக்கலாம் அல்ல செந்தில் பாலாஜி அமைச்சரிலிருந்து விலகலாம். இவை இரண்டும் நடக்காத பட்சத்திலும் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்றனர். உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து செந்தில் பாலாஜி தரப்பினர் கூறுவது எம்எல்ஏயாக இருக்கும் ஒருவரை முதல்வர் நினைத்தால் அமைச்சர் ஆக்கலாம் என்பதுதான் சட்டம். எனவே முதல்வர் தனது அதிகாரத்துக்கு உட்பட்டு அமைச்சராக்கியிருக்கிறார். அதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை. இதுவரை ஜாமீன் நிபந்தனை எதையும் செந்தில் பாலாஜி மீறவில்லை. இப்போதும் வாரத்தில் 2 நாட்கள் அமலாக்கத்துறை இயக்குநரத்தின் துணை இயக்குனர் முன்பு ஆஜராகி கையெழுத்திட்டு கொண்டிருக்கிறார். இப்போது வரை எந்த சாட்சியத்தையும் அவர் சந்திக்கவில்லை. எனவே சாட்சியங்களை கலைப்பார் என்பதை தேவையில்லாத வாதம் இது. அப்படி உச்ச நீதிமன்றத்தில் பதில் மனுவாக தாக்கல் செய்யப்பட்ட ஒருவேளை உச்ச நீதிமன்றம் இன்னும் சில கடுமையான நிபந்தனைகளை வேண்டுமானால் விதிக்குமே தவிர செந்தில் பாலாஜி அமைச்சரின் பதவி எந்த பாதிப்பும் இல்லை என்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்து அவர் அமைச்சராக பொறுப்பேற்று விட்டாலும் இப்போதும் அவரது ஜாமீன் ரத்து செய்ய கோரியும் அமைச்சராக பொறுப்பேற்றதை கேள்விக்கு உட்படுத்தியும் பல்வேறு வழக்குகள் வரிசை கட்டின. செந்தில் பாலாஜி வழக்கை விரைந்து முடிக்க எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் சிறப்பு அமர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதையும் உச்ச நீதிமன்றம் தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதும் நீடிக்க முடியாமல் போவதும் நீதிமன்றம் கையில்தான் இருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை உச்ச நீதிமன்றம் பறிக்கவே அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.